டயபெட்டிக் நியூரைட்டிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு they live in hell. ஒரு நரகம் அவங்களுக்கு எந்த நேரமும் எரியும். பேங்க்ரியாசத்தோட இது வரைக்கும் மாத்திரை கண்டுபிடிக்கலை. உலகத்தில் உள்ள அத்தனை மாத்திரையும் அத்தனை இன்ஜெக்ஷனுமே இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று உள்ள இருந்து வரணும். வரல நான் வெளியே இருந்து தரேன். அப்ப நீங்க ஒரு வேளை சாப்பிடலைன்னா கூட எரியும். 3 மாசம் 4 மாசத்துல உங்க உடம்புல ரிஜெக்ஷன் ஒண்ணு உண்டு. நீங்க சாப்பிட்ற மாத்திரை உங்க வேலை செய்யுது. எவ்வளவு குணம் போடுங்க. அப்ப நீங்க கரெக்டா மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, கரெக்டா பத்தி இருந்திருப்பீங்க. ஆனா சுகர் ஏறும். அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது அவர் இன்னும் கொஞ்சம் பவரா கொடுப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல உங்களை இன்சுலின் ஆரம்பிச்சு 5 யூனிட்ல ஆரம்பிச்சு 50 யூனிட் போனா ஆளு செத்துருவாங்க. மாத்திரையே வேலை செய்யாது. எடுத்தவொடனே இன்ஜெக்ஷன் தான். காலையில ஒண்ணு, நைட்டுக்கு 2 தடவை ஊசி ஒண்ணு. அதுல என்ன கொடுமை தெரியுமாடா டைப் 1ல குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க கைனால ஊத்தி போடணும். டெய்லி காலையில் பாசிபிள் கண்ணில் விளக்கணி ஊற்றிட்டு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு சாக்லேட்டுக்கு வாங்கி போட்டான்னு வச்சுங்க, ஜப்புன்னு 400 பேரும் நம்ம வாங்கி பண்ணணும். அப்போ அடி வயசுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தைங்க கைவலி கையோட, கால் வலி காதோட. ஆனால் டயபெட்டிஸ் ரத்தத்தில் இருக்கும். கையில் காலில் பிரச்சனை இல்லை, ரத்தத்தில் இருக்கு. அப்போ ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் கெடுக்கும். தலையை கெடுக்கும், கண்ணை கெடுக்கும், ஹார்ட்டை கெடுக்கும், கிட்னியை கெடுக்கும், லிவரை கெடுக்கும், நரம்பு கெடுக்கும், சதையை கெடுக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஹலோ பிஹைண்ட் டாக்கர்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் எம் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பிறக்கிற குழந்தையுமே பாத்தீங்கன்னா சுகர் அது எப்படி ஜெனட்டிக்கலா வருதா இல்ல எப்படின்னு தெரியல. சின்ன வயசுலயே சில பேருக்கு சுகர் வந்துருது. டைப் 1 டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் 2 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2 அப்படி 2. இந்த டைப் 1ல என்ன ஆகும்னா, இப்ப நீங்க நேர்ல இந்த சுகர்னா என்னன்னு தெரியணும். இப்ப பேங்க்ரியாஸ் உறுப்புப்பா, இது இன்சுலினை செக்ரேட் பண்ணணும். இந்த இன்சுலின் இருக்கிற திரவம் இதுதான் உங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒரு கட்டுக்கோப்புல உணர்ந்து வைக்கும். இந்த பேங்க்ரியாஸ் இந்த வேலையை செய்யல, அப்ப ரிகவர்ட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் வராது. இப்ப தேவையான அளவு இன்சுலின் வரலைன்னா இப்ப டயபெட்டிக். அப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு டாக்டர் இந்த பேங்க்ரியாஸை நல்லாக்கணும். பட் வெரி அன்பார்ச்சுனேட், பேங்க்ரியாசத்தோட இது வரைக்கும் மாத்திரை கண்டுபிடிக்கலை. உலகத்தில் உள்ள அத்தனை மாத்திரையும் அத்தனை இன்ஜெக்ஷனுமே இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று உள்ள இருந்து வரணும். வரல நான் வெளியே இருந்து தரேன். அப்ப நீங்க ஒரு வேளை சாப்பிடலைன்னா கூட எரியும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அதோட போட்டோம் அப்படின்னு நாங்க டாக்டர் விட்டோம்னா 3 மாசம் 4 மாசத்துல உங்க உடம்புல ரிஜெக்ஷன் ஒண்ணு உண்டு. நீங்க சாப்பிட்ற மாத்திரம் உங்க வேலை செய்யுது. எவ்வளவு குணம் போடுங்க. அப்ப நீங்க கரெக்டா மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, கரெக்டா பத்தி இருந்திருப்பீங்க. ஆனா சுகர் ஏறும். அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது அவர் இன்னும் கொஞ்சம் பவரா கொடுப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல உங்களை இன்சுலின் ஆரம்பிச்சு 5 யூனிட்ல ஆரம்பிச்சு 50 யூனிட் போனா ஆளு செத்துருவாங்க. அதனாலதான் உலகம் முழுக்க டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோலபிள், நாட் ட்ரீட்டபிள் சொல்லிட்டே இருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களாடா? இது டைப் 2ல என்னன்னா, நல்லா இருக்க பேங்க்ரியாஸ் அதனுடைய வேலையை செய்யலாம், அவ்வளவுதான். ஆனா டைப் 1ல பேங்க்ரியாஸே வந்துருக்காது, பேங்க்ரியாஸே கெட்டு போயிருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, டைப் 1ல மாத்திரையே வேலை செய்யாது. எடுத்தவொடனே இன்ஜெக்ஷன் தான். காலையில ஒண்ணு, நைட்டுக்கு 2 தடவை ஊசி ஒண்ணு. அதுல என்ன கொடுமை தெரியுமாடா டைப் 1ல? வைத்தியம் இருக்குல்ல ஒண்ணு. பச்சை குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க கைனால ஊத்தி போடணும். டெய்லி காலையில் பாசிபிள் யோசிப்பாங்க. கண்ணில் விளக்கணி ஊற்றிட்டு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு சாக்லேட்டுக்கு வாங்கி போட்டான்னு வச்சுங்க, ஜப்புன்னு 400 பேரும் நம்ம வாங்கி பண்ணணும். அப்ப அடி வயசுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தைங்கள முழுமையான வைத்தியம் எங்கேயுமே கிடையாது. இப்ப எங்க இதுலப்பா, நாங்க இதை கிட்டத்தட்ட நான் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் நிறைய இதுல பேப்பர் பிரசன்ட் பண்ணி அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு சிஸ்டம். நான் சொல்றது 2008ல என்னுடைய ஆய்வுல நான் கண்டுபிடிச்ச ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட் இந்த பேங்க்ரியாஸை வளர்க்குது. இந்த பேங்க்ரியாஸ் இன்சுலின் வர வைக்குது. இது எனக்கு தெரிஞ்சவங்க. இதை நாங்க எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு போஸ்ட் வேண்டியனும் ஒரு ஃபாஸ்டிங் அது மட்டும் கொண்டாக்கத்தானே வாங்குறாங்க. ஆனா புரிஞ்சுக்கங்கடா, ஒரே நாள்ல நான் 9 தடவை பண்ண சொல்வேன். 3 ஃபாஸ்டிங், 3 ரேண்டம், 3 போஸ்ட் வேண்டியன். அப்ப ஐ கேன் கோ ஃபார் அ கிராஃப். இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா திருடு கூட இருக்கும். ஒரு தடவை 230 இருக்கும், ஒரு தடவை பார்த்தா 80 இருக்கும், ஒரு தடவை பார்த்தா 160 இருக்கும். அவ்வளவு ஃபிளக்சுவேலிட்டி. இப்ப நீங்க எடுக்கிறது 200 டைம்ல போய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க 200 டாக்டர் காமி ஐயோ கூட இருக்குங்க, அப்ப இந்த மாத்திரையை கூட்டுங்கன்னு சாப்பிட்டு வச்சுக்கலாம்.
இப்போ 60-80 இருக்க போய் காமிச்சின்னு வச்சுக்க ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க, மாத்திரையை குறைச்சிருக்கோங்க. அப்போ அது எப்படி கரெக்டாகும்? ஒரே நல்லே பிஹேவியர் இருந்த இது எனக்கு தெரியறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. இன்னும் என்னுடைய அலோபதி ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி 9 தடவை பார்க்கணுன்ற கான்செப்ட்னு தெரியாது. நாங்கள் எங்கிட்ட வர பேசி என்ன செய்யணும்னாப்பா, இங்கே வாங்க, இன்னைக்கு மத்தியானம், எப்பயுமே மத்தியானம் ஃபுல் சாப்பாடு எல்லாரும், இந்த மத்தியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு சுகர் பாருங்க. அதுதான் உடம்புல சுகர் உச்சத்தில் இருக்கும். புரியுதா? அதை 180 கிட்ட இருக்க நீ சாப்பிட்ற மாத்திரை கரெக்ட். இப்போ 180 இல்லைங்களா, அதை நிப்பாட்டிட்டு நான் அலோபதி டாக்டர் தானே, எனக்கு எந்த மாத்திரையை கொடுத்தா அது 3 நாளில் கிலோ தெரியும், 180 கொண்டுருவேன் வச்சுக்கிட்டு நாங்கள் வைத்தியம் டெய்லி 1/2 மணி நேரம் எண்ணி 22 நாள் தெரிஞ்சுங்க. ஒரு அமௌண்ட் ஆஃப் பேன்கிரியேட்டிக் செல் வளரும், கொஞ்சம் இன்சுலின் ரத்தத்தில் வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே 180 இருக்கா, இப்போ இவர் இன்சுலின் கூட வந்தவுடனே அவர் லோ சுகர் ஆகும். இது எந்த டைம் பார்க்கறா, இந்த 9 தடவை. நான் இந்த 9 தடவை பண்ணும்போது ஏதாவது 2 மணி நேரம் 4 மணி நேரம் அவர் லோ சுகர் காப்பாரு. அப்போ எனக்கு அந்த டைம்ல 1/2 மாத்திரை எடுத்துடுவேன். இந்த மாத்திரை எடுக்கிறதுன்றது அக்குபஞ்சர்ல நம்ம யூனிட்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் டெய்லி வைத்தியம் 17 நாள் தான், அடுத்த 1/2 மாத்திரை எடுத்துருவோம். ஒன் ஃபைண்டு மாத்திரையே இல்லாம ஆக்கிட்டு ஒரு 2-3 மாசம் பத்திய மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தைக்கினாங்க நார்மல் ஃபுட். இது இந்த நிப்பாட்டுறதுன்றது இருக்குல்ல, அது எந்த சிஸ்டத்திலையுமே கிடையாது. இது ஒரு தடவை பேன்கிரியாஸ் நல்லானா ஆனதுதான். இப்ப டைப் 2க்கும் டைப் 1க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டைப் 2ல நான் இருக்கிற செல்லு வேலை செய்யாம இருக்கிறத எழுப்பி விட்டானா போதும். பட் இதுல டைப் 1ல நான் செல்லையே உருவாக்கணும். அப்ப இந்த 22 நாள் 17 நாள் கதை அதுக்கு வராது. அதுக்கு பதிலா 50 நாள் முதல்ல, அடுத்து 35 நாள் இப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த டைப் 1 கூட நல்லாகும். சரி, இது எத்தனை நாள் டாக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. டைபிஸ் வராங்க, எத்தனை நாள் டாக்டர்? நீங்க எந்த ஸ்டேஜ்ல வரீங்கன்றதை பொறுத்து, உங்களுக்கு எவ்வளவு செல்லுவா உடனே பொறுத்து. 1/2 மாத்திரை சாப்பிடணும் டயபெட்டிக் தான், அவங்களுக்கு நான் 22 நாள்ல நிப்பாட்டிக்குவேன், ட்ரீட்மெண்டே ஓவர். ஒரு மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு 39 நாள், ஒரு 22, ஒரு 17, 5 மாத்திரை சாப்பிட்டா 5 மாசம் வைத்தியம். அதனால இது நாள் கணக்கு, அவங்க எந்த ஸ்டேஜ்ல என்கிட்ட வராங்க. இதுல கொடுமை என்ன, ஏன் டயபெட்டிஸ் கத்துறனோட, கைவலி கையோட, கால் வலி காதோட. ஆனா டயபெட்டிஸ் ரத்தத்துல இருக்கு. நீங்க புதுசா லேண்ட் குரூசர் வாங்கி ஒரு 1.5 கோடி ரூபாய் போட்டு வாங்கிட்டு அடல்ட்ரேட்டட் பெட்ரோல் ஊற்றினா வண்டி என்ன ஆகும்? ஒரு ஓரமா நின்று. தட்ஸ் வாட் ஹேப்பனிங். கையில காலில் பிரச்சனை இல்லை, ரத்தத்துல இருக்கு. அப்ப ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் கெடுக்கும். தலையை கெடுக்கும், கண்ணை கெடுக்கும், ஹார்ட்டை கெடுக்கும், கிட்னியை கெடுக்கும், லிவரை கெடுக்கும், நரம்பு கெடுக்கும், சதையை கெடுக்கும். டயபெட்டிக் நியூரைட்டிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு உண்மையிலே they live in hell. ஒரு நரகம் அவங்களுக்கு எந்த நேரமும் எரியும். எப்படிங்க 4 நாள் வேலை செய்யணும், எப்படி வாழ முடியும்? அந்த இதுக்கு இது வரைக்கும் ஒரு முழுமையான வைத்தியமே கிடையாது. ஏன்னா அது டயபெட்டிஸ்னால வருது. டயபெட்டிஸ் நல்லாக்கிட்டு அது வைத்தியம் பண்ணீங்கன்னா நல்லாயிரும். எப்படி டயபெட்டிக் நியூரைட்டிஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைத்தியம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஓகே, பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் மேபி என் பாட்டிக்கு, என் அம்மாக்கு இல்ல எங்க அப்பாக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, அதனால எனக்கு வருதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. பரம்பரைன்னு ஒண்ணு இதுல கிடையாது, டயபெட்டிஸ்ல கிடையாது. ஓகே, அப்ப அந்த வீட்டுல எல்லாரும் வரணும்ல, வராது. நீங்க நானும் அண்ணனுங்க சேர்க்கலாம். நம்ம அப்பா 1 கோடி ரூபா விட்டா நீங்க ஐயோ நீங்க நான் அப்படியே இருந்தேன், 2 பேரும் ஈக்குவலா ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்படிதான். அதனாலதான் எல்லா குழந்தைக்கும் வராது, ஏதோ ஒரு குழந்தைக்கு வரும். ஆனா இது வர்றதுக்கு காரணம் இன்டர்னல் ஹீட் தான். இன்டர்னல் ஹீட் இருந்தா பேங்க்ரியஸ் படுத்துரும். பேங்க்ரியஸ்ல பாருங்க, டாக்டர் அலோபதியில ரொம்ப தண்ணி குடிப்பாங்க, ரொம்ப சாப்பிடுவாங்க, ரொம்ப ஒன்பாத்தும் போவாங்க. பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா, பாலியூரியா, இதான் கார்டினல் சைன் ஆஃப் டயபெட்டிஸ். எங்க பாடம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அலோபதியில. ஏன் டயபெட்டிஸ் இந்த 3 எதுக்கு நடக்குது தெரியாது. இப்ப ரீசெண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஹார்மோன் செக்ரேட் என்னமோ தான் சொல்றாங்க. இது கதை தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனா அதுக்கு காரணம் தெரியாது. நான் சொல்ல நல்லா கேட்டுங்க, ஹீட்டுன்னு சொல்றேன்ல, இந்த டயபரத்துக்கு மேல இருக்கிறது பேரு எங்க இதுல அப்பர் கம்பார்ட்மெண்ட். இதுல ஓவர் ஹீட் இருந்தா என்னடா ஆகும், இந்த ஏரியா ஃபுல்லா காஞ்சி போயிடும். அப்ப உங்களுக்கு தண்ணி ரொம்ப தவிக்குது, அப்ப அடிக்கடி தண்ணி குடிப்பீங்க. சரியா போச்சா? இந்த உதரவிதானத்துல இருந்து அம்பிளிக்கல் வரைக்கும் உள்ளது மிடில் கம்பார்ட்மெண்ட் பாடம் அக்குபஞ்சர்ல. இங்க என்ன இருக்கு, வயிறு தான் இருக்கு. அப்ப வயிறு எந்த நேரமும் ஹாட்டா இருந்தா சாப்பிட்ற சாப்பாடு 2 மணி நேரம் உட்காராது, 1/2 மணி நேரம் பஸ்வம் ஆயிடும். அப்ப வயிறு எம்டியா இருக்கும். அப்ப நிறைய சாப்பிடுவீங்க, ஆனா பாடி இழுக்காததுனால சத்தையை போட மாட்டீங்க. முடிஞ்சிருச்சா? கீழே அதுக்கு கீழே உள்ளது லோயர் கம்பார்ட்மெண்ட். அதுல நிறைய ஹீட் வந்தோடனே காமெண்ட் தட்டி அவன் பாத்ரூம் வந்துட்டே இருக்கும். அது அடிக்கடி யூரின் போதும். ஐ கேன் எக்ஸ்பிளைன் பாலிஃபைஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா எதுக்குன்னு என் அக்குபஞ்சர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அலோபதியில பண்ண முடியாது. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு யங்ஸ்டர், எனக்கு டயபெட்டிஸ் இல்லை,
பட் அது வராம இருக்க நான் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் இன்டேக் எடுத்துக்கலாம் ரொம்ப அப்படின்னு சிம்பிள் பா. பேங்க்ல போய் நீங்க ஒரு லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஒரு லட்சம், 2 லட்சம் போட்டீங்கன்னா 2 லட்சம். நான் போட்டுவே இருப்பேன், எனக்கு யாரவே கூடாது, அது எப்படி நடக்கும்? அப்ப முதல்ல இன்டேக். அப்ப இன்டேக்ல வந்து எப்படின்னாப்பா, உண்மையிலே சொல்றேன், எல்லாருமே சொல்றேன், சயின்டிபிக்கா நம்ம சோடிகள் எழுதுன்னு சொல்றேன், யூ ஷுட் ஹேவ் ராயல் மீல் இந்த மார்னிங். ஓகே. ஏன்னா ராத்திரி சாப்பிட்டு நைட்டு காலையில் சாப்பிட்டா 12 மணி நேரம் 10 மணி நேரம் கேப். அப்ப யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதாவது பேர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குன்னா ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க, யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். காலையில ஒன்று வயிற்றுல போடுறீங்க, அதான் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சான். அப்ப அது ஃபுல்லா இருந்தா தான் அந்த ஹோல் டே நீங்க போறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். மத்தியானம் மிடில்மேன்ஸ் மீல், நைட்டு பெக்கர்ஸ் மீல். ஏன்னா சாப்பிட்டு நீங்க தூங்க போறீங்க. தூங்க போறவனுக்கு சத்து எதுக்கு? அப்ப உடம்பு தேவையான அளவு சத்து இருக்கும், பாக்கி அப்படியே நிப்பாட்டிடும். அந்த நிப்பாட்டுற அப்படி இருக்குல்ல, அதுதான் டாக்ஸினா மாறும், கொழுப்பா மாறும், அதுதான் அந்த உடம்பை கெடுக்கும். இதுல இருந்து தான் ஹீட் வரும். யாரா இருந்தாலும் ஒரு சின்னது மட்டும் சொல்றேன், டயட்டு கரெக்டா இருங்க. எந்த வேலை தூக்கி போட்டு 10:30 மணிக்கு படுங்க, 4 மணி கூட எழுந்திரிங்க. ஆனா 10:30க்கு அப்புறம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க யுவர் கில்லிங் யுவர் செல்ஃப்.